ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सतसे नमः सतसस्पतये நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிபே நம பிரதிபே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உபாசனை ரகசியம் 108 என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதில் உபாசனை சரிதானா அப்படின்னு நம்மளை முதல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்களை சிந்திச்சுன்னு வரோம். அதில் இப்போ இந்த சிந்தனையானது சங்கல்பம் அப்படின்னு. சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா தெளிந்த தீர்மானம் அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயத்துல நமக்கு எல்லளவுக்கும் சந்தேகம் இல்லையோ அதுதான் சங்கல்பமாக இருக்க முடியும். இப்போ ஒரு சாமியை கும்பிடுறோம், ஒரு உபாசனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு சாமி மேல அப்படி ஒரு தெளிந்த தீர்மானம் நமக்கு வரணும். அப்பாவும் அம்மாவும் இல்லாம ஒரு குழந்தையானது அல்லது ஒரு மனிதனானதும் உருவாக இயலாது. அதுல எப்படி தெளிந்த தீர்மானமா இருக்குமோ அந்த மாதிரி கும்பிடுற சாமி மேல ஒரு தீர்மானத்தோட நம்ம இருக்கணும். அந்த எண்ணத்தை தான் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தற்காலிக விஷயத்துல சொன்னா விண்ணப்பம்னு சொல்றோம். அந்த விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறோம், யாருக்கிட்ட கேட்கிறோம், அது பொருள் எதை குறிச்சு கேட்கிறோம், அதுக்கான காரணம் மிகச் சரியாக மிக தெளிவாக இருந்தால் அது விண்ணப்பம். அத மாதிரி உங்களுடைய தனி அடையாளத்தை வலியுறுத்துவதுதான் சங்கல்பம். தேவதைங்கிறது ஒரு மிக பெரிய ஆற்றலுடையது. அந்த ஆற்றல் நம்ம நிறைய மக்கள் இருக்கா. அந்த நிறைய மக்கள் இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்திருந்தாலே உதாரணத்துக்கு சொல்றேன், வேற எந்த நோக்கத்துக்குலையும் சொல்றேன். ஒரு 10 கோடி மக்களாவது இதுல இருப்பா. இந்த 10 கோடி மக்களுக்கு நடுப்பற உங்களை சுவாமிக்கு தெளிவா தெரியணும், சாமி உங்களை தெளிவா பார்க்கணும். அது ரெண்டும் இருந்தா மாத்திரம்தான் நமக்குள்ள அந்த உபாசனை சித்தியாகும். அப்படி நீங்கள் தனிப்பட்ட ஒருவராய் உங்களின் அடையாளத்தை வேறொருவருக்கும் இல்லாத அடையாளத்தை, ஏன்னா உங்களுடைய கைரேகை மாதிரி, உங்களுடைய ஆதார் கார்டு மாதிரி, 2வது ஆதார் கார்டு கிடையாது, 2வது கைரேகை உங்க கைரேகை மாதிரி வேற யாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி உங்களை நீங்கள் தெள்ளத் தெளிவாக தேவதைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது எதுவோ அதுதான் சங்கல்பம். அத மாதிரி உணர்த்த தெரியும். அது மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைய ஒரே வரியில கேட்கணும். நான் இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன் இந்த சங்கல்பம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த தேவதைக்கு நம்மள அடையாளம் தெரியணும்னா முதல்ல நம்மளுடைய குலதெய்வம் தெரியும். இந்த குலதெய்வம் 2ஆ இருக்கும். ஆண் தெய்வம் பெண் தெய்வமா தான் இருக்கும், 2ஆ இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பித்ரு தேவதை, அதாவது இறந்தவர்களுடைய அடையாளம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அடையாளத்தை அது தெளிவா பிடிக்கும். நாம தேவதைக்கு அடையாளப்படுத்துறதுல கவனமா இருக்கணும். அது நம்மள பிடிக்கிறதுல எவ்வளவுதான் ஆற்றல் உடையதா இருந்தா கூட அதுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு விஷயம் பாருங்களேன். நம்ம இப்ப இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எதுவா இருந்தாலும் சர்ச் பண்றோம். ஆனா அதை கொடுக்கக்கூடிய வார்த்தை மிக தெளிவா கொடுத்தோம்னா அது எப்படி நமக்கு அந்த விஷயத்தை தெளிவா கொடுக்கும். நம்ம வார்த்தையை தப்பு தப்பா கொடுத்தோம்னா அது தெளிவில்லாத கொடுக்கும். அந்த மாதிரி உங்களை நீங்கள் தனி அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் முக்கியம் உங்களுடைய ஆண் குலதெய்வம், உங்களுடைய பெண் குலதெய்வம், உங்களுடைய வீட்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த பித்ரு தேவதை. இந்த பித்ரு தேவதை அதாவது உங்களுக்கு முன்னாடி இறந்து போய் அந்த கர்மா பண்ணுவான். அந்த 3 அதுக்கு அப்புறம் தான் உங்களை தனியா தெரியும்.
இப்ப இதெல்லாம் சொல்லணும் நம்ம. நம்ம சங்கல்பம்னா நேரடியா இதெல்லாம் சொல்லாம நம்ம உபாசனையில சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. உபாசன சங்கல்பமும் மத்த சங்கல்பத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மாதிரி நம்மை தனிப்படுத்தி காட்டுகிற அந்த பண்பைத்தான் இந்த இடத்துல சங்கல்பம்னு சொல்றோம். அப்ப எல்லா தேவதையினுடைய பேரும் அழகா சொல்லணும் சங்கல்பத்துல. குலதெய்வம் சொல்லி, அம் ஆண் தெய்வம், பெண் தெய்வம் 2 குலதெய்வமும் சொல்லி, அந்த இறந்தவர்கள், அதாவது சமீபத்துல இறந்தவருடைய பேர். அந்த அந்த பேர் சொல்லி, அ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அடையாளம் அந்த வம்சத்துக்கு வரும். அப்பதான் தேவதைக்கு நம்ம அடையாளம் தெளிவா புரியும். தேவதைக்கு நம்மள புரியும்ன்னு சொல்றத விட, நமக்கு அந்த தேவதை புரியும்னா அவ்வளோ மார்க்கா வரும். ஏன் இந்த சங்கல்பத்த சொன்னா என்ன ஆகும்னா, இந்த சங்கல்பம் தெளிவா சொல்லிட்டோம்னா, நமக்கு புரியிற மாதிரி அது கன்வே பண்ணும். ஒரு தேவதை வந்து நம்மகிட்ட பேசுறது அப்படின்னா, நமக்கு புரியணும்ல அந்த விஷயம். இந்த விஷயம் நிராகரிக்கப்படுகிறது. இந்த விஷயம் செய்து தரப்படுகிறது. இதை செய்வதற்கு இதை நீ செய்ய வேண்டும் என்பதான ஒரு தெளிவான முடிவ நமக்கு தேவதை குடுக்கணும்னா, நாம அதுகிட்ட தெளிவா இருக்கணும்ல. அதனால வரிசலாலாம் எதுவும் எழுதாம, இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன கேட்க போறோமோ அது. அது அப்பொழுது தெளிவா நம்ம ஒரு சில வரியில, ஒரே ஒரு சொல்லு இந்த மாரி, அத நம்ம மனசுல நெனச்சுன்னு தான் இந்த சங்கல்பத்த ஆரம்பிக்கணும். அப்படி இந்த சங்கல்பம் சரியில்ல அப்படின்னா, உபாசனை, சாமி நமக்கு பேசுற விஷயம், அதிலேருந்து நாம எடுக்கிற முடிவு, இது எல்லாமே தவறாவே இருக்கும். அதனால இந்த 3யும் நாம தெளிவா வச்சிருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லணும். அதுல என்ன ஒரு சிறப்பு சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி சங்கல்பத்துல ஒருத்தன் தெளிவா இருந்தா, சத்ய சங்கல்பஹா அப்படின்னா. சத்ய சங்கல்பஹா அப்படின்னா. சத்தியம்னா நெனைச்சத சுவாமி குடுத்துட்டு போயிடும். என்ன நினைக்கிறோமோ அத நிறைவேற்றும். சத்யஹா விரைவில் நிறைவேற்றும். இந்த சங்கல்பம் சரியில்ல அப்படின்னா, விரைவில் நிறைவேறவும் இல்லை. அது சத்தியமாகவும் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்கிறதும் நமக்கு அதுக்கான விஷயம் குறைவா இருக்கு. அப்பொழுது மாதிரி இந்த காலத்துல நம்ம எப்படி ஒரு விண்ணப்ப கடிதத்தை குடுத்து தெளிவா புரியப்படுத்துறோமோ, அந்த மாதிரி விஷயம் தான் இந்த உபாசனை. அதுல மனிதருக்கான, தேவதைக்கான உபாசனை எப்படி இருக்கும்? நமக்கான உபாசனை ஆதார் கார்டு இண்டிவிஜுவல். ஆனா முகவரியில வரும்போது, நம்ம ஊரு, அந்த ஊர்லேருந்து தெரு, தெருவுலேருந்து வீட்டு நம்பர், வீட்டு நம்பர்லேருந்து வரா மாதிரி இந்த குலதெய்வம். அப்ப ஆண் குலதெய்வம், பெண் குலதெய்வம், பித்ரு தேவதை, அதுக்கப்புறம் ஒரு அறிமுகம். உங்களுக்கு சொன்ன குருவோட பேரு. உங்க குரு சார்ந்து தான் நீங்க இந்த சங்கல்பத்துக்குள்ள நுழைய முடியும். உபாசனைக்குள்ள போறீங்க அப்படின்னா, நீ யார் மூலியமா தீட்சை எடுத்திருக்க? அப்படிங்கிற அந்த குரு. அந்த குரு பரம்பரைன்னே சொல்றா சில இடங்கள்ல. இன்றும் வந்து மலையாளத்துல இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு, தமிழ்லயும் சில இடங்கள்ல இருக்கு. கர்நாடகாலயும் கூட இந்த குரு தலைமுறை மடங்களையும் அந்த மாரி சொல்றா. அந்த எந்த குரு கிட்ட வரோம். அந்த அந்த அட்ரஸ நமக்கு தெளிவா குடுக்கணும். அந்த குருகிட்ட தீட்சை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சங்கல்பத்த தெளிவா சொல்லணும். அப்படி இவ்ளோ விஷயம் இருக்கு இந்த சங்கல்பத்துல. இதெல்லாம் நம்ம கவனமா இருந்து சுவாமி கிட்ட தெளிவா சொல்றது எப்படி? அப்படிங்கிறத நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு இதெல்லாம் சொல்லிக் குடுப்பா. உபாசனை கத்துண்டா, இல்ல குருவானவர் இதெல்லாம் விளக்கி சொல்லுவார். இது மாரிலாம் இருக்கும்பா. இது மாரி சொல்லணும் சுவாமி கிட்ட. ஒரு விண்ணப்பத்த எப்படி வைக்கணும்? அப்படின்னு சொல்லுவா. சங்கல்பத்துக்கு என்னென்ன எடுத்துன்னு போகணும் கையில? என்னென்ன பூஜை பொருள்கள் எடுத்துன்னு போகணும்? என்ன வச்சு சுவாமி கிட்ட கேட்கறது? அப்படின்னு அது பேர் உத்தரவு கேட்கறதுன்னு சொல்லுவா வழக்கம். அ அந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு பேர் தான் சங்கல்பம். அதை அதை மிகச் சரியாகச் செய்ய விழைவோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.